கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். இந்த நாள் கிருபையின் நாள், இந்த நாள் புது பலனை தருகிற நாள், இந்த நாள் ஒரு புத்துணர்ச்சியை தருகிற நாள். நம்முடைய வாழ்வு கிருபையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையினாலே ஒரு புதிய நாளை காண்கிறோம். கிருபையினாலே தேவனுடைய தயவை பெற்றுக் கொள்கிறோம். கிருபையினாலே அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம். கிருபையே இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டுடைய கிருபை இருக்கிறதுனாலே இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனைகளை தாண்டி செல்கிறோம், பாவத்தை தாண்டி செல்கிறோம், குழப்பங்களை தாண்டி செல்கிறோம். ஒருவேளை நாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தால் பல நெருக்கடிகள், பலவிதமான ஒர்க் டென்ஷன், ப்ரெஷர் இருக்கும். இருந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கும். ஒருவேளை நீ படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் தேர்வை நினைத்து அநேக ப்ரெஷர் இருக்கும். இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் தேவனுடைய கிருபை உங்களை தாங்கும். ஒருவேளை நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில நீங்கள் காணப்பட்டாலும், அநேக விதமான நெருக்கத்தோடு ஒருவேளை இந்த காலை வேளையில் இருக்கிறீர்களா? என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதிர்காலத்தை குறித்து கலக்கமடைந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். எதை நினைத்தும் கலங்காது, எதை நினைத்தும் திகைத்து போய் நிற்காது. ஆண்டுடைய கிருபை உனக்கு போதும், ஆண்டுடைய பலன் உனக்கு போதும். காலையில் எழுவதும் அவருடைய கிருபை, ஒரு நாளை நாம் கடப்பது அவருடைய கிருபை, நாம் சுவாசிப்பது அவருடைய கிருபை, நாம் வாழ்வது அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை அல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. அவருடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பின்னையே நாம் இதை நினைத்து கலங்க வேண்டும், எதை நினைத்து பதறி கொண்டிருக்க வேண்டும். அவருடைய கரத்திலே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் அவருடைய கிருபை நம்மை தாங்கும். எதை நினைத்தும் கலங்காதிருங்கள், தைரியத்தோடு இருங்கள். ஆண்டுடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் அவருடைய கரத்திலே நீங்கள் சமர்ப்பியுங்கள். நிச்சயம் அவருடைய கிருபை நம்மை தாங்கும். பலவீனத்திலே அவருடைய பலன் நம்மை பூரணமாய் தாங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூரணமாய் நம்மை பலப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூரணமாய் நம்மை தப்புவித்து கொண்டு போகும், பூரணமாய் நம்மை காப்பாற்றி கொண்டு போகிறது அவருடைய கிருபை. அதனால இந்த நாளில் எதை நினைத்தும் கலங்காதிருங்கள். ஆண்டுடைய கிருபை உங்களுக்கு இருந்தால், ஆண்டுடைய பலன் உங்களுக்கு இருந்தால், நிச்சயம் அவர் உங்களை தாங்கி தப்புவித்து வழி நடத்தி கொண்டு போக வல்லமையா இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார். ஆமென்.